வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது பிரம்மாண்டமான நந்தி. 4 சிங்கத்தூண்களை கொண்ட மண்டபத்தில் நந்தி பெருமான் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். காஞ்சிபுரம் என்றாலே நம் மனதில் நினைவுக்கு வருவது காஞ்சி கைலாசநாதர் கோவில். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிவாலயங்களில் சிவலிங்கம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவிலில் சிவபெருமானின் திரு உருவம் பார்க்க போகிறோம். அதாவது சிவபெருமானின் திரு உருவ சிற்பங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இக்கோவில் 1200 வருடங்களுக்கு முன்பு பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். இக்கோவிலில் அழகிய குளமும் உள்ளது. கிபி 700ஆம் ஆண்டு பல்லவர்கள் மரபில் வந்த ராஜசிம்மன் இக்கோவிலை கட்டினார் என்று தெரிகிறது. இக்கோவிலின் அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப கோவில்களை போன்றே உள்ளது. இக்கோவில் தென் திசை கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் அழகிய கல்வெட்டுக்கள் இருக்கின்றது. ராஜராஜ சோழனின் கல்வெட்டுக்கள், சாளுக்கியரின் கல்வெட்டுக்கள் ஆகிய பல கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளது. கோவிலின் மைய பகுதியிலிருந்து 9 உபாலயங்கள் இருக்கின்றன. 9 உபாலயங்களையும் சுற்றி 58 சிற்றாலயங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தனி கோவிலாக அழகாக வடிவமைத்திருக்காங்க. கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்கிறது. கோவிலை பார்க்கும் பொழுது இது கோவிலா இல்லை கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதா என்று பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செய்த போதிலும் அவருக்கு தீராத ஒரு ஆசை இருந்தது. மண், மரம், செங்கல், சுண்ணாம்பு, உலோகம் இது எதுவுமே பயன்படுத்தாமல் அற்புத ஆலயத்தை அமைத்திட வேண்டும் என்பதுதான் அந்த ஆசையாகும். மகேந்திரவர்மனின் ஆசையை அவரது மரபில் வந்த ராஜசிம்மன் நிறைவேற்றினார். பல்லவர்கள் என்றாலே நம் மனதில் நினைவுக்கு வருவது சிங்கம்தான். போரில் சிங்கம் போன்றவர் என்ற பெருமை பெற்ற அரசர் ராஜசிம்மன். அதனை சுட்டிக்காட்டும் விதமாக கோவில் முழுவதுமே சிங்கங்களே தாங்கி நிற்பது போன்று அழகாக வடிவமைத்துள்ளனர். நான் முன்னாடியே சொல்லியிருந்த 58 சிற்றாலயங்கள் பாருங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியா கோவில் மாதிரி அழகா இருக்கு பாருங்க. உள்ள லிங்கம் இருக்கு. லிங்கம் பின்னாடி சிவபெருமான் இருக்காரு. ஒவ்வொன்றும் கோவில் அமைப்பு எப்படி இருக்கணுமோ அது போன்று அழகிய கோபுரம், நுழைவாயில், உள்ள லிங்கம், லிங்கத்துக்கு பின்னாடி சிவபெருமான் சிற்பம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கு ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதையை சொல்கிறது. இக்கோவிலில் இடதுபுறமும் வலதுபுறமும் சிவபெருமான் இருப்பாரு. இடதுபுறம் இருக்கும் சிவபெருமான் சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார். வலதுபுறம் இருக்கும் சிவபெருமான் எல்லாமே அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். இரண்டையும் அழகாக வேற்றுமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. 300 பட்ட பெயர்களை கொண்டவர் ராஜசிம்மன். சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது. போரில் பல்லவர்கள் தோற்று போயினர். ஆதலால் சாளுக்கியர்கள் காஞ்சிபுரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கின்றனர். ஆதலால் அரண்மனை முழுவதுமாக அழித்துவிட்டு இக்கோவிலுக்குள் வருகின்றனர். கோவிலை பார்த்ததும் வியந்து நிற்கின்றனர். பிரமிச்சு போயிட்டு இக்கோவிலில் இவ்வளவு அழகான சிலைகள் இருக்கின்றதா என்று அவர்கள் வியந்து நிற்கின்றனர். இத்தகைய அழகான கோவிலை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் இவற்றை தானத்திற்கு கொடுத்து விடலாம் என்றும் அவர்கள் முடிவு செய்கின்றனர். தானம் கொடுத்ததற்கான கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் இருக்கு.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலாகும். ராஜராஜ சோழன் இக்கோவிலுக்கு வந்து கோவிலின் கட்டிடக்கலையால் ஈர்க்கப்பட்டு தஞ்சாவூரிலும் பிரகதீஸ்வரர் கோவிலை இவ்வாறு கட்ட வேண்டுமென்று நினைத்தார். இப்பொழுது இக்கோவில் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலின் உள்பகுதி. இங்குள்ள சிற்பங்கள் எல்லாமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதனை வடிவமைத்த சிற்பியின் கற்பனையையும் ஆன்மீக அறிவாற்றலையும் நமக்கு எடுத்துரைப்பதாக உள்ளது. காப்பதும் அவனே அழிப்பதும் அவனே என்ற அற்புத தத்துவத்தை அனுதினமும் எடுத்துரைப்பதாக இருக்கிறது. எல்லா கோவில்களிலும் நாம் நடந்து சென்றுதான் மூலவரை தரிசிப்போம். ஆனா இந்த கோவில்ல தவழ்ந்தவாறு சென்றுதான் மூலவரை தரிசிக்க வேண்டும். இங்குள்ள மூலவர் 16 பட்டை கொண்ட ஜோடசலிங்கமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இதுவே இக்கோவிலின் மிக பெரிய சிறப்பு ஆகும். மூலவர் லிங்கத்திற்கு பின்புற சுவரில் எம்பிரான் ஏலவர் குழலியோடும் பாலன் குமரனுடன் சோமஸ்கந்தர் வடிவில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார். சிவபெருமானின் திருமேனி 16 பட்டை கொண்ட ஜோடசலிங்கம் பளபளப்பான கருப்பு கல்லாலான பெரிய திருமேனி கொண்ட வகையில் அமைந்துள்ளது. கருவறையையும் முக மண்டபத்தையும் சுற்றியுள்ள உள் சுற்றில் வெளி சுவர்களிலும் பிட்சாடானார் கங்காதர திரிபுரகந்த சோமஸ்கந்த துர்க்கை திருமால் போன்ற சிற்பங்கள் அழகாக அமைந்துள்ளன. இங்கு சிவபெருமானின் சிவத்தாண்டவ காட்சிகள் இருக்கிறது பாருங்க. கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது. அதன் உள் வெளி வாயில்களில் மிகவும் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது புனர்ஜென்மம் எடுத்து வந்த உணர்வே மேலோங்கி வருகிறது. அவற்றை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்றும் முக்தி கிடைக்கும் என்பதும் ஐதீகமாகும். இங்க பாருங்களேன், ஒரு இடத்த கூட வெற்றிடமா விடாம சின்ன சின்ன இடத்துல கூட அழகா சிற்பம் செஞ்சிருக்காங்க. இங்கு சிவபெருமானின் திரு உருவ சிற்பம் இருக்குது பாருங்க. எவ்வளவு அழகா நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. அவருடைய உடைகள் கீழே தொங்குவது போன்றும் காலில் செருப்பு அணிந்திருப்பது போன்றும் எவ்வளோ நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான சிற்பம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அவரின் தலையில் இருக்கும் கிரீடம், முடி, அவர் நின்றிருக்கும் அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது வியப்பா இருக்குங்க. செருப்பு போட்டிருக்காரு பாருங்க காலில். இக்கோவிலில் எந்த பக்கம் பார்த்தாலும் சிங்கத்தின் சிற்பம் தாங்க இருக்கு. சிங்கமே கோவிலை தாங்கி நிற்பது போன்று எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க. இக்கோவிலில் சிவராத்திரி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவனை வழிபட்டு செல்கின்றனர். பிரதோஷ நாட்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறுவது வழக்கம். அது மட்டுமின்றி இக்கோவிலில் மாதந்தோறும் 2 திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. இக்கோவிலுக்கு நீங்க வரணும்னா காலையில 6 மணி முதல் 10 மணி வரை கோவில் திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள சிற்பங்களை எல்லாம் பார்த்துட்டு உங்களது வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற இங்குள்ள கைலாசநாதரை தரிசித்து செல்லுங்கள். இங்க யானையின் முகம் அழகாக செதுக்கியிருக்காங்க. அதற்கு மேல சிவபெருமான் சம்ஹாரம் செய்வது போன்ற சிற்பம் அழகாக இருக்கு. கோவில்ல கீழே அடிப்பகுதியிலிருந்து எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு இடம் கூட வெற்றிடமாவே இல்லை. சிவபெருமானின் சிற்பம் இருக்குது பாருங்க.
இங்கேயும் ஒரு நந்தி பெருமான் இருக்கிறார் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற கோவில்களில் சிவலிங்கம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் சிவபெருமானின் சிற்பத்தை நம்மளால் அழகாக பார்க்க முடியுது பாருங்க. பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த எழுத்து முறைகள் இக்கோவிலில் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழனின் கல்வெட்டுகளும் இக்கோவிலில் உள்ளது. சாளுக்கியர்களின் கல்வெட்டுக்களும் இக்கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் இருக்கும் சிற்பங்களையும் இக்கோவிலையும் முழுமையாக பார்க்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுங்க. இங்கு ராவணன் சிற்பம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. தலைகள், கைகள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்க. இங்கு சிவபெருமானின் சிற்பம் இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதையை சொல்லுதுன்னு சொல்றாங்க. கோவிலின் அழகை நாள் முழுக்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு. இக்கோவிலை முழுமையாக பார்க்கணுன்னா நீங்கள் நேரில் தாங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் இங்கே இருக்கிற சிற்பங்களையும் கோவிலையும் முழுமையாக எங்களால் காட்ட முடியல. ஒரு நாள் முழுவதும் இந்த கோவிலை சுற்றி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தாங்க தோணுது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.